மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காய்கறி மார்க்கெட்டுகளில் ஒன்று உசிலம்பட்டி மார்க்கெட். அந்த உசிலம்பட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவு அங்கே இந்த காய்கறி கழிவுகளை எப்படி அகற்றாங்களா இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியின் மையப்பகுதியில் இயங்கி வருகிறது உசிலம்பட்டி சந்தை. உசிலம்பட்டி சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து அதிகரிப்பதால் இங்கு மதுரை மாவட்ட வியாபாரிகள் மட்டுமல்லாது தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் அதிகம் வந்து செல்கின்றனர். நாள்தோறும் பல டன் கணக்கில் காய்கறிகள் வியாபாரம் செய்யப்படும் இந்த சந்தையில் குவியும் குப்பைகளை அரசு முறையாக அகற்றாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலநிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்கே பார்த்தாலும் கடையில் ஆக்கிரமி வச்சிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் குப்பையில் கண்டபடி கொட்டி வச்சிருக்காங்க. கேட்டால் நகராட்சி ஒரு ஊழியரை பார்த்து நம்ம கேட்டால் ஏங்க இந்த குப்பை எல்லாம் கொண்டு வச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு தெரியாங்க, நகராட்சி போய் கேளுன்றாங்க. எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள குப்பைறீங்க, இந்த வீதியில் இருக்கிற குப்பை ஆளுக்குன்னு சொன்னால் அது எங்களுக்கு தெரியாதுங்க, அதே போய் கேளுன்னு சொல்கிறாங்க. ஒரு குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் வாங்க சொல்கிறாங்க. இது ரொம்ப ஏன்னா பார்த்தாலும் துர்நாட்டம் எடுத்து போய் காய்கறியில் அழுகி போய் காலில் மிதித்து ரொம்ப அழுகி முடிச்சுக்கிட்டு ஏன்னா உட்கார முடியல, தவிச்சு வாங்கி தண்ணி குடிக்க முடியல. ரொம்ப மோசமான நிலைமையாக தான் அங்கே சொல்ல முடியாது. இப்படி இருக்குது. உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சொந்தமான இடத்தில் இந்த சந்தை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இங்கு குவியும் குப்பைகளை அகற்றுவதில் நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் இடையே போட்டி ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கு கொட்டப்படும் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் அருகில் உள்ள நூலகத்திற்கு வரும் மாணவர்கள் பெரும் பாதிப்படைவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த லைப்ரரியில் 60,000 புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாலுமே கூட இந்த துர்நாற்றத்தின் காரணமாக யாருமே லைப்ரரிக்கு வர்றதுக்கு மனசை விட்டுறாங்க. அது பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. இங்கே வைக்கிற புகை உள்ளே அடிக்கிறதுனால யாருமே உள்ளே உட்காந்து படிக்க முடியல. ஜன்னலை பூட்டி வச்சுட்டு ஒரு இருட்டான ஒரு ரூம்குள்ளே உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஜன்னலவே திறக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இந்தியாவின் முதுகெலும்பு என போற்றப்படும் விவசாயிகள் பெரும் துயரங்களுக்கிடையே தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துகின்றனர். ஆனால் அந்த சந்தைகளை சுகாதாரமாக வைக்க வேண்டிய அரசு நிர்வாகங்கள் தங்கள் வேலைகளை தட்டி கழிக்காமல் செயல்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செந்தில், நியூஸ் 7 தமிழ், உசிலம்பட்டி.